வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது உதயன் டிஜிட்டல் வலையொலியின் பிரதான செய்திகளுடன். செய்தி தொகுப்பு உதயன் டிஜிட்டல் செய்தி பிரிவு. 24 கோரிக்கைகளை அடிப்படையாக கொண்டு முன்னெடுக்கப்படும் சட்டப்படி வேலை செய்யும் போராட்டத்துக்கு அரசாங்கத்திடமிருந்து முறையான தீர்வு கிடைக்காவிட்டால் எதிர்வரும் திங்கட்கிழமை முதல் போராட்டத்தை மேலும் தீவிரப்படுத்த மின்சார சபை தொழிற்சங்கங்கள் திட்டமிட்டுள்ளன. இலங்கை மின்சார சபை மறுசீரமைப்பு தொடர்பில் ஆங்கில மொழியில் எமக்கு கடிதம் கிடைத்துள்ளது. அதில் எமது பெயர், எண் தெரிவிக்கப்பட்டு நீங்கள் இந்த நிறுவனத்துக்கு இணைக்கப்படுகிறீர்கள் என்று மட்டுமே குறிப்பிடப்பட்டுள்ளது என்று தெரிவித்துள்ள மின்சாரபை பொறியியலாளர் சங்கத்தின் நிறைவேற்று குழு உறுப்பினர் சதருவன் மங்ஷநாயக்க, ஒரு நபர் நிறுவனம் ஒன்றுக்கு இணைக்கப்படும் போது அடிப்படை சம்பளம், பதவி நிலை, தொழில் தன்மை, பதவி உயர்வுகள் போன்ற விடயங்களை தெரிந்திருப்பது கட்டாயம் என்று சுட்டிக்காட்டியுள்ளார். அது தொடர்பான எந்த ஆவணமும் இதுவரை எங்களுக்கு கிடைக்கவில்லை என்று தெரிவித்துள்ள அவர், நிறுவனத்தை மறுசீரமைப்பு செய்யும் போது அந்த நிறுவனத்தின் அமைப்பு தொடர்பில் தீவிரமாக கலந்துரையாடி இருக்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். திருகோணமலை சேரனுவர போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் 16 வயதுக்குட்பட்ட சிறுமியை பாலியல் துஷ்பிரயோகம் செய்த குற்றவாளிக்கு 32 வருடங்கள் கடூழிய சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. 2021 ஆண்டு நவம்பர் மாதம் 1ஆம் திகதி தொடக்கம் 31ஆம் திகதி வரையான காலப்பகுதியிலும் 2022ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதமும் சிறுமியை குற்றவாளி பாலியல் துஷ்பிரயோகம் செய்துள்ளார். இது தொடர்பில் சட்டமா அதிபரால் 5 குற்றச்சாட்டுகள் அடங்கிய குற்றப்பகர்வு பத்திரம் தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. வழக்கின் சந்தேக நபர் மீதான 5 குற்றச்சாட்டுகளும் வழக்கு விசாரணையில் உறுதி செய்யப்பட்டதை அடுத்து திருகோணமலை மேல் நீதிமன்ற நீதிபதி திறந்த நீதிமன்றில் வழக்கின் தீர்ப்பை நேற்று முன்தினம் அறிவித்தார். குற்றவாளி பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு 3 குற்றச்சாட்டுகளுக்கு தலா 20,000 ரூபாய் வீதம் 60,000 ரூபாய் பணம் செலுத்த வேண்டும் என்றும், இல்லையேல் மேலும் 2 வருடங்கள் சாதாரண சிறை தண்டனை வழங்கப்படும் என்றும் கட்டளை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. தாலி அம்பலாங்கொடை பகுதியில் உள்ள பாடசாலை ஒன்றுக்கு தண்ணீர் போத்தலில் மதுபானத்தை ஊற்றி கொண்டு சென்ற 4 மாணவர்கள் மீட்டியாகொடை போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். மீட்டியாகொடை போலீசாருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையிலேயே 4 மாணவர்களும் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்டவர்கள் அதே பாடசாலையில் 11ஆம் தரத்தில் கற்பவர்களாவர். சிறுவர் தினத்தை கொண்டாடுவதற்காக 4 மாணவர்களும் தண்ணீர் போத்தலில் மதுபானத்தை ஊற்றி பாடசாலைக்கு கொண்டு சென்றுள்ளமை போலீஸ் விசாரணையில் தெரியவந்துள்ளது. 4 மாணவர்களும் கிக்கடுவை பிரதேசத்தில் உள்ள மதுபான சாலையிலிருந்து மதுபான போத்தலை கொள்வனவு செய்ததாக போலீசாரிடம் வாக்குமூலம் வழங்கியுள்ளனர். இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை மீட்டியாகொடை போலீசார் முன்னெடுத்துள்ளனர். இலங்கையின் விரிவான பொருளாதார சீர்திருத்த திட்டம் குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை காட்டுகின்றது என்று சர்வதேச நாணய நிதியம் தெரிவித்துள்ளது. இலங்கையின் விரிவாக்கப்பட்ட நிதி வசதி ஏற்பாட்டின் 5வது மதிப்பாய்வை சர்வதேச நாணய நிதியக் குழு தற்போது நடத்தி வருகிறது. முன்னதாக கடந்த ஜூலை 1ஆம் திகதியன்று சர்வதேச நாணய நிதியத்தின் நிர்வாக குழு தமது 4வது மதிப்பாய்வை முடித்த நிலையில் இலங்கைக்கு $350 மில்லியன் வழங்கப்பட்டது. இதுவரை இலங்கைக்கு சர்வதேச நாணய நிதியம் நிதி உதவியாக $1.74 பில்லியன் வழங்கியுள்ளது. சர்வதேச நாணய நிதிய கணிப்பின்படி இலங்கைக்கான பொருளாதாரம் நம்பிக்கைக்குரியதாக மாற்றமடைந்துள்ளதுடன் பணவீக்கமும் தணிந்துள்ளது. அத்துடன் அரச வருமானமும் கணிசமாக மேம்பட்டுள்ளதாக சர்வதேச நாணய நிதியத்தின் தகவல் தொடர்பு பணிப்பாளர் ஜூலி கோசா குறிப்பிட்டுள்ளார். இலங்கையின் முன்னேற்றம் பாராட்டத்தக்கது என்றாலும் நிதி மற்றும் வெளிப்புற இடையகங்களை பாதுகாப்பதை நோக்கமாக கொண்ட சீர்திருத்தங்களுக்கு இலங்கையின் தொடர்ச்சியான அர்ப்பணிப்பு அவசியம் என்று நிதியத்தின் தகவல் தொடர்பு பணிப்பாளர் சுட்டிக்காட்டியுள்ளார். நாட்டில் நிலவும் மருந்துகள் பற்றாக்குறை இன்னும் 1 அல்லது 2 மாதங்களுக்குள் தீர்க்கப்படும் என்று சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார்.
தற்போதைய மருந்துகள் பற்றாக்குறையை நிவர்த்தி செய்ய பல்வேறு தீர்வுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன என்றும் மருந்து விநியோக பிரிவால் வழங்கப்படாத மருந்துகளை தனியாரிடமிருந்து கொள்வனவு செய்ய நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். கடந்த காலத்தில் மருந்துகள் தொடர்பான கேள்விகோரல் முறையாக சமர்ப்பிக்கப்பட்டிருந்தால் மருந்துகள் சரியான நேரத்தில் கிடைத்திருக்கும் என்று தெரிவித்துள்ள அவர், மருந்துகளுக்கான கேள்விகோரல் விண்ணப்ப நடைமுறைகள் உரிய அடிப்படையில் மேற்கொள்ளப்படாமையாலேயே தட்டுப்பாடான நிலைமை காணப்படுகின்றது என்றும் குறிப்பிட்டுள்ளார். அடுத்த ஆண்டுக்கு தேவையான மருந்துகள் மற்றும் அறுவை சிகிச்சை உபகரணங்களுக்கான கேள்விகோரல் பணிகளில் சுமார் 80% ஏற்கனவே நிறைவடைந்துள்ளன, தற்போது நிறைவு செய்யப்பட்டுள்ளன என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இலங்கைக்கு கடத்தப்படவிருந்த சுமார் 2490 கிலோ பீடி இலைகள் தமிழகத்தின் தூத்துக்குடி போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளன. இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய குற்றச்சாட்டில் 2 தூத்துக்குடி போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். போலீசாருக்கு கிடைத்த இரகசிய தகவலின் அடிப்படையில் ஆத்தூர் போலீஸ் பிரிவுக்குட்பட்டு புல்லாவளி கடற்கரை பகுதியில் பீடி இலைகள் கைப்பற்றப்பட்டன. பறிமுதல் செய்யப்பட்ட பீடி இலைகள் மற்றும் கடத்தலுக்கு உபயோகிக்கப்பட்ட வாகனங்கள் சுங்கத்துறையிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளன என்று தூத்துக்குடி போலீசார் தெரிவித்தனர். பிரான்ஸ் முழுவதிலும் உள்ள 200க்கும் மேற்பட்ட நகரங்களில் நேற்று அரசாங்கத்துக்கு எதிராக போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. செலவு குறைப்புகளை கண்டித்தும் பணக்காரர்கள் மீது அதிக வரிகள் விதிக்க கோரியும் இந்த போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. இந்த போராட்டத்தில் ஆயிரக்கணக்கான மாணவர்கள், தொழிலாளர்கள், ஓய்வு பெற்றவர்கள் பங்கேற்றிருந்தனர். பிரான்சில் எழுந்துள்ள அரசியல் குழப்பங்கள் மற்றும் வரவு செலவு மீதான மக்களின் விரக்தியின் அடிப்படையில் இவ்வாறான போராட்டங்கள் இடம்பெற்று வருகின்றன. பிரதமர் செபாஸ்டியன் லெகோருவிடம் அவர் முன்மொழிந்துள்ள வரவு செலவு திட்டத்தை கைவிட வேண்டும் என்று தொழிற்சங்கங்கள் வலியுறுத்தி வருகின்றன. ஏறக்குறைய 85,000 போராட்டக்காரர்கள் வீதியில் இறங்கியுள்ளனர் என்று பிரான்ஸ் உள்துறை அமைச்சு தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. பாகிஸ்தான் கிரிக்கெட் அணி வீராங்கனைகளுடன் கைகுலுக்க வேண்டாம் என இந்திய மகளிர் கிரிக்கெட் அணிக்கு ஆலோசனை வழங்கப்பட்டுள்ளது என்று தகவல்கள் வெளியாகியுள்ளன. மகளிர் உலக கிண்ண ஒருநாள் கிரிக்கெட் தொடர் தற்போது இடம்பெற்று வருகின்றது. லீக் போட்டிகள் இடம்பெற்று வரும் நிலையில் இந்திய மற்றும் பாகிஸ்தான் அணிகள் நாளை மறுதினம் மோதவுள்ளன. இந்த போட்டி கொழும்பு ஆர். பிரேமதாச மைதானத்தில் இடம்பெறவுள்ளது. போட்டியில் கலந்து கொள்ளும் இந்திய மகளிர் அணி நேற்று மாலை இலங்கை வந்தடைந்தது. பஹல்காம் தீவிரவாத தாக்குதலுக்கு பின்னர் இந்திய மற்றும் பாகிஸ்தான் நாடுகளுக்கு இடையில் அரசியல் பதற்றம் வெகுவாக அதிகரித்துள்ளது. இந்த அரசியல் பதற்றம் இரு நாடுகளுக்கும் இடையிலான விளையாட்டிலும் தாக்கத்தை செலுத்தியுள்ளது. அண்மையில் நடந்து முடிந்த ஆசிய கிண்ண கிரிக்கெட் தொடர் முழுவதும் இந்திய மற்றும் பாகிஸ்தான் வீரர்கள் கைகுலுக்கிக் கொள்ளவில்லை. அத்துடன் இரு நாட்டு வீரர்களும் மோசமான சைகைகள் மூலம் ஆத்திரமூட்டும் செயல்களில் ஈடுபட்டனர். எல்லாவற்றுக்கும் மேலாக இறுதிப் போட்டியில் வெற்றி பெற்ற இந்திய அணியினர் பாகிஸ்தான் அமைச்சரிடம் இருந்து கிண்ணத்தை வாங்க மறுத்திருந்தமை விளையாட்டு ரசிகர்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இந்த நிலையிலேயே இந்திய மகளிர் அணிக்கு கைகுலுக்க வேண்டாம் என ஆலோசனை வழங்கப்பட்டுள்ளது என்று தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்திய கிரிக்கெட் சபை வீராங்கனைகள் மற்றும் துணை ஊழியர்களுக்கு இந்த ஆலோசனையை வழங்கியுள்ளது என்று சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இத்துடன் உதயன் டிஜிட்டல் வலையொலியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் நாளை காலை நேர பிரதான செய்திகளுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.